வெல்கம் டு மை நைட் சீரிஸ் எபிசோட் 1. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம நாளைக்கு எந்திரிச்சோன்னே ஒரு வேலை அப்படியே காணாம போயிறாது. ஒரு வேலைங்கிறது எப்படி காணாம போகும்னா, ஃபர்ஸ்ட் அந்த இதுல வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைவாங்க. அப்புறம் அந்த வேலைக்கு புதுசா ஆள் யாரையுமே எடுக்க மாட்டாங்க. கடைசியில இப்படி ஒரு வேலை இருந்துச்சா நம்ம கேட்கிற நிலைமைக்கு அந்த வேலை வந்துரும். இப்ப அப்படிதான் நெறைய ஜாப்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிட்டு இருக்கு. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஏஐ மட்டும் தான் இதுக்கு பெரிய காரணம்னு. சில ஜாப்ஸ வந்துட்டு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. சில ஜாப்ஸ வந்து அப்ளிகேஷன்ஸ் எடுக்குது. சில ஜாப்ஸ வந்து ஆட்டோமேஷன் எடுக்குது. சில ஜாப்ஸ நாமளே நம்ம கையால எலிமினேட் பண்றோம். இன்னைக்கு அப்படி காணாம போன ஜாப்ஸ்ல சில ஜாப்ஸ பத்தி கேஷுவலா பார்க்கலாம். முதல்ல பேங்க் டெல்லர். இந்த வேலை வந்து இப்ப இருக்குன்னே நெறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்துல பேங்க்குக்கு போனோம்னா, எவ்வளோ காசு நம்ம அக்கவுண்ட்ல இருக்கு? எவ்வளோ காசு நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம்? நம்மளோட பாஸ்புக்ல அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணுமா? எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒருத்தவர் இருந்தாரு. அவர் பேரு தான் பேங்க் டெல்லர். இப்ப அவரு யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு வேலை இருக்கான்னே தெரியல. அப்படி இருந்தாலும் அத யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்பதான் யுபிஐ வந்துருச்சு. ஏடிஎம் வந்துருச்சு. கேஷ் டெபாசிட் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. எல்லாமே முக்காவாசி ஆன்லைன்லயே பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இப்ப பேங்க்குக்கு போறதே குறைஞ்சிருச்சு. நம்மலாம் முடிஞ்ச அளவு யுபிஐலயே டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறோம். அப்புறம் ஃபோன் ஆப்லயே நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லா ரெக்கார்ட்ஸையுமே டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கிறோம். ஆனா, அந்த பேங்க் டெல்லர்ங்கிற வேலை வந்து இன்னும் முழுசா டிஸப்பியர் ஆகல. இருக்குது. பட் அத யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ, பேங்க்ஸ்லாம் ஃபியூச்சர்ல கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த வேலை தேவையில்லைன்னு சொல்லி கூடிய விரைவுல இத தூக்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த யுபிஐ இதெல்லாம் பண்ண தெரியாதவங்களுக்கு அவங்க இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யுபிஐ இப்ப சின்ன குழந்தை கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வேலை வந்து கேஷியர். இந்த கேஷியர்ங்கிற வேலை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். முன்னாடிலாம் சூப்பர் மார்க்கெட்ல நம்ம போய் ஒருத்தவங்க கையில பணம் குடுப்போம். அவங்க காச வாங்கிட்டு நமக்கு சில்லற குடுப்பாங்க. பட் இப்ப எப்படி? நம்மளே நம்மளோட பொருட்கள எடுத்துட்டு போயிட்டு, நம்மளே கியூஆர்ல பே பண்ணிட்டு அந்த பொருள வந்து எடுத்துட்டு போயிர்றோம். இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே ஆட்டோமேஷன் ஆயிருச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பட் இந்த ஆட்டோமேஷன எல்லாருமே வாங்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா இதுலயுமே ஒரு டிக்ளைன் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜி வந்து ஒரு ஜாப்ப அப்படியே வந்து உடனே வந்து ரீப்ளேஸ் பண்ணிறாது. ஃபர்ஸ்ட்டு வரும். ஒரு மிஷின் மாரி வரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு மனுஷன் பார்க்குற வேலைய அது பார்க்கும். அது பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆனோனே, மனுஷனோட அது எஃபிஷியன்ட்டா பார்க்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிதான் ஒருத்தரோட வேலை போகும். இந்த டேட்டா என்ட்ரிங்கிற ஜாப்ப நீங்க எல்லா இடத்துலயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா என்ட்ரி 1 மணி நேரத்துக்கு ரூ. 500 எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற டீட்டெயில்ஸ வந்து சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் டேட்டா என்ட்ரி. ஒரு மனுஷனால பண்ண முடிஞ்ச இந்த டேட்டா என்ட்ரிய ஏஐயால இன்னும் எஃபிஷியன்ட்டாவே பண்ண முடியும். பட் அது இன்னும் ரீப்ளேஸ் பண்ணல. பட் ஃபியூச்சர்ல இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸையுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருங்கிறது வந்து அனலிஸ்ட்டோட பிரெடிக்ஷன். அடுத்து ஆஃபீஸ் கிளர்க். இந்த கிளர்க்குங்கிற வேலைய நம்ம பெருசா எல்லா இடத்துலயுமே பார்த்திருப்போம். ஃபைல் குடுக்குறது, ஃபார்ம் குடுக்குறது, பேப்பர் ஒர்க் குடுக்குறது, யார் எப்ப வருவாங்கன்னு சொல்றது. பேசிக்கலி ஒரு ஆஃபீஸ இவங்க தான் ரன் பண்ணுவாங்க வெளியில இருந்து. இப்ப பேப்பர்ல இருந்து எல்லாமே டிஜிட்டலா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ஒர்க்குமே டிக்ளைன் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம மனசுல நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஒரு ரோபோட் வந்து மனுஷன் பண்ற எல்லா வேலையும் பார்க்கும்னு யோசிக்கிறோம். அந்த மாரி பண்ணாது. அது ஒரு மாரி ஒரு ஆப்ல வரலாம். ஒரு சாஃப்ட்வேரா வரலாம். இல்ல ஒரு ஆட்டோமேஷனா வரலாம். அந்த மாரி வந்து தான் உங்களோட வேலையெல்லாம் இன்னும் அது எஃபிஷியன்ட்டா பண்ணி, இந்த மனிதர்கள் வாங்குற சம்பளத்த விட அது கம்மி காசுலயே பண்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த வேலைகள் அதிகமா டிக்ளைன் ஆகும். அதாவது நெறையா ஏஐ, ஆட்டோமேஷன்லாம் ஓவர்டேக் பண்ணும்னு சொல்றாங்கன்னா, 2030க்குள்ள கேஷியர்ஸ், கிளர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஏஐயும், ஆட்டோமேஷனும் ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிரும்னு சொல்றாங்க. எப்போன்னா 2030க்குள்ள. ஆனா இத கேட்டுட்டு நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா ஹிஸ்டரியில இதே மாரி விஷயம் பல தடவ நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு கால்குலேட்டர் வந்தோனே எல்லாரும் பயந்தாங்க. பட் அது வந்துட்டு மனிதனுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அதே மாரி இன்டர்நெட் வந்தோனே பயந்தாங்க. பட் அதுவுமே மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்தோனே பயந்தாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நெறைய பேருக்கு இன்னும் நெறைய வேலை தான் கிடைச்சுச்சு. கன்டென்ட் கிரியேஷன்லாம் அதுல இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆனுச்சு. இப்போ ஏஐ வந்திருக்கு. ஏஐ வந்து மனுஷனோட வேலைய தான் ஈஸியா ஆக்குமே தவிர, மனிதனோட வேலைய அவ்வளவா பறிக்காது. யாருக்கு வேலை அதிகமா போகும்னீங்கன்னா, யார் ஒருத்தவருக்கு வந்து ஏஐ ஆபத்தா முடியும்னா, யார் ஒருத்தவர் ஏஐயே யூஸ் பண்ணாம இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். ஸோ ஏஐ யூஸ் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம்னா, அது நமக்கு எல்லா விஷயத்தையுமே ஈஸியா தான் பண்ணி குடுக்கும். ஸோ ஜாப் டிஸப்பியர் ஆகுமான்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டீங்கன்னா, டிஸப்பியர் ஆகாது. சேஞ்ச் ஆகும். ஒரு 5 நாள்ல பண்ண வேண்டிய ஜாப் எல்லாமே 1 நாள், 2 நாள் இன்னும் அதோட கம்மியாவே முடிஞ்சிரும். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இன்னும் கூட தான் செய்யும். ஸோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏஐ நம்மளோட தொழில தூக்கிருமான்னு கேட்கக்கூடாது. ஏஐ வந்து நம்மளோட தொழில்ல எந்த பகுதிய தூக்கும்னு தான் நம்ம கேட்கணும்.
2வது விஷயம் மனுஷனான நம்ம வந்து எல்லாத்துக்குமே அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஃபாஸ்ட் குரோயிங் வேர்ல்டுல வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஏஐ வந்து அவ்ளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாரி ஒரு விஷயம் தான் ஏஐ. என்னன்னே தெரியாம நம்ம அந்த விஷயத்த வந்து பார்த்து பயப்படுறதும், அது ரொம்ப கஷ்டம்னு நெனைக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட்டு அத போய் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் குரோயிங் வேர்ல்டுல ஏஐ தெரியறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே இந்த கன்டென்ட் கிரியேஷன்ல ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு தம்ப்நெயில் செய்றதுக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் எழுதி குடுக்குறதுக்கு, என் ஸ்கிரிப்ட் தேடுறதுக்கு கூட ஏஐ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் தனியா பண்ணணும்னா எனக்கு 1 மணி நேரம், 3 மணி நேரம் கூட டைம் செலவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஏஐ வச்சு என்னால ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்னால பண்ண முடியுது. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்க ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. ஏஐக்கு அடாப்ட் ஆக பழகிக்கங்க. ஏன்னா நம்ம மனுஷ மூளைங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜினா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. பட் இப்போ பாருங்க, எல்லாமே நம்ம உலகத்துல வீட்ட சுத்தி டெக்னாலஜி தான் இருக்கு. பட் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆயிட்டே வர்றோம். அதே மாரி இந்த ஏஐக்கும் நம்ம ஈஸியா அடாப்ட் ஆயிரலாம். ஸோ இந்த நைட் சீரிஸோட எபிசோட் ஒண்ணு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்ட்ரஸ்டிங்கா வேற டாபிக்ல உங்கள்ட்ட வந்து பேசுறேன். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. என்னோட வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.